வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். சரி விக்னேஷ், இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணா நீங்க புரிஞ்சுப்பீங்க? நாங்க என்ன பண்ணா உங்க கோவம் போகும்னு சொல்லுங்க, அதையும் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு இறங்கி வாங்க. ஏய்க்கா, என்னடி சும்மா பஸ் கண்டக்டர் மாதிரி இறங்கி வாங்க ஏறி வாங்கன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அதான் என் புள்ள மனசு மாற மாட்டான்னு சொல்லிட்டேன்ல. இப்ப போறீங்களா இல்லையா? நான் உங்ககிட்ட பேசல, அவரோட முடிவு தான் எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு வேணா உங்க பிள்ளையோட வாழ்க்கை முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இவங்க 2 பேரோட வாழ்க்கை முக்கியம், அவங்க குழந்தையோட எதிர்காலம் முக்கியம். விக்னேஷ், இங்க பாருங்க, என் அம்மாவோட முடிவு தான் என் முடிவு. அவங்க பேச்சை கேட்காம உங்களை நம்பினதுக்கு நான் ரொம்ப அவமானப்பட்டேன், அனுபவிச்சிட்டேன். திரும்ப உங்க பேச்சை கேட்டு அவமானப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. மரியாதையா எங்க இருந்து போயிடுங்க, இல்ல அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அதான் அவன் போன்னு சொல்றானே, போங்கடி. ஐயோ சம்பந்தியம்மா, தயவு செஞ்சு இப்படி பேச. போதும், நீங்க கெஞ்சின வரைக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படி வந்து அவமானப்படணும்னு உங்களுக்கு என்ன தலை எழுத்தா? நான் தான் சொல்றேன்ல, இவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இவங்கள மனுஷ ஜென்மமே கிடையாது. பாத்தியா விக்னேஷ், இந்த திமிரு பிடிச்சவள? நாம மனுஷ ஜென்மமே கிடையாதா? எவ்வளவு ஆணவமும் அகம்பாவமும் இருந்தா உன்னை ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம மரியாதை இல்லாம இப்படி பேசுவா? இவன் இப்படி உன்னை பேசுறதால்தான் மத்தவங்க எல்லாம் உன்னை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போனா அடிச்சு பிரச்சனை பண்றாங்க, வீடு தேடி வந்து உன்னை அடிச்சு அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் யாரால? இவ ஒருத்தியால மட்டும் தானே? ஏய், என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நீ பேசினதுக்குலாம் நான் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். வீணா என் கோவத்தை அதிகப்படுத்தாம இங்க இருந்து போய்கிட்டே இரு. போகதான் போறேன். எனக்கு ஒண்ணு இங்க இருந்து உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசிட்டு இருக்கணும்னு ஒண்ணு அவசியமே கிடையாது. அப்புறம் எதுக்கு நிக்கிற? போ இங்க இருந்து. என் குழந்தைய கொடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கவே மாட்டேன். தேவி இரு சொல்லுங்க. விடுங்கக்கா, இந்த ஆளு நல்லவன் நம்பி நீங்க வேணா ஏமாறுங்க, நான் ஏமாற தயாரா இல்ல. என் புள்ளைய வாங்கி கொடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒருத்தனோட வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும். எங்க என் குழந்தை? எங்கடி போயிட்டு இருக்க? நில்றி. என்னடி குழந்தைய கொடுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அதை பார்த்து சுமார் பண்ண வச்சிட்டு இருக்கியா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவன் என் குழந்தை என் கூட தான் இருப்பான். அன்னைக்கே என் குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? விக்னேஷ், நான் அன்னைக்கு குழந்தைய கொடுத்ததுக்கு காரணமே நீங்க அப்பாவாத மனசு மாதிரி தேவியோட வாழ்வீங்கன்னு தான். ஆனா நீங்க அதையே காரணமா வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்துதான் குழந்தைய வளர்க்கணும். பிரிஞ்சிருக்கிற உங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்காக தான் அந்த குழந்தையே பிறந்திருக்குன்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லி சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. குழந்தை எல்லாம் கொடுக்க முடியாது, போங்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? என் குழந்தைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு முடிவெடுக்க வேண்டிய உரிமை உங்க யாருக்குமே கிடையாது. அந்த குழந்தை எங்க இருக்கணும்னு முடிவெடுக்க வேண்டிய உரிமை ஒரு பெத்தவளா எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் குழந்தை என்கிட்ட மட்டும்தான் இருப்பான், அவனை நான் தான் வளர்ப்பேன். உன்கிட்ட அவனை வளர விட்டா என்ன கொடுமைப்படுத்தி விரட்டி விட்ட மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீயும் அம்மாவும் அவனை விரட்டி விட்டுருவீங்க. அந்த நிலைமை என் குழந்தைக்கு வரவிட மாட்டேன். அவன் ஏன் கூட இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. இங்க வளர விட்டேன்னா ஒருவேளை உங்க அம்மா உன்னை வளர்த்த மாதிரி அவனையும் மனுஷங்களை மதிக்க தெரியாத, அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சிக்க தெரியாத கல் நெஞ்சுக்காரனா வளர்ந்துருவான். என் புள்ளைய நல்ல விதமா வளர்க்கணும், நல்லது சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். சும்மா அடங்கடி. என்ன பெருசா வளர்த்துறோம் வாய்க்கழி பேசிக்கிட்டு இருக்க? எப்படி வளர்ப்ப? அன்னைக்கு கேட்ட அதே கேள்விதான் இப்பயும் கேக்குறேன். என் புள்ளை எப்படி உன்னால வளர்க்க முடியும்? சொல்லுடி. உன் அக்காவோட தயவு இல்லாம இங்க இருந்து போறதுக்கு முன்னால ஆட்டோக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியுமா? பெருசா வளர்த்து கட்டணும் பில்டப் பண்ணிட்டு இருக்க. என் புள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு இருக்கா? விக்னேஷ், நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் தேவையில்லாம பேசல, என் புள்ளையோட தேவைக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
சும்மா வளர்த்துறவன் வாயில சொல்லிட்டா அவன் அப்படியே தானா வளர்ந்துருவானா? உங்களோட தயவோ உங்க கூட பிறந்தவங்களோட தயவோ இல்லாம இவளால முதல்ல தனியா வாழ்ந்துட முடியுமா? ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழியெல்லாம் பிச்சை தான் எடுப்பா. அவ கூட சேர்ந்து என் புள்ளைய பிச்சை எடுக்கணுமா? விக்னேஷ், ஏய், என்ன சவுண்ட் விடுற? அவன் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. விக்னேஷ், அவளால எல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா. அது முடியாததாலதான் உன்னை ஏத்துக்க சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு, அடுத்தவங்க தயவுல வாழும் போதே உனக்கு இவ்ளோ திமிர் இருந்தா இன்னும் நீ உன் சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சா உன்னை எல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கே. இது பாருங்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அவங்க கரெக்டா தாங்க பேசிட்டு இருக்காங்க. இவளையே இவளால பாத்துக்க முடியாதப்போ என் குழந்தைய மட்டும் எப்படி பாத்துக்க முடியும்? அவனுக்கு கரெக்டான படிப்பை கொடுத்துட முடியுமா? இல்ல வசதியான வாழ்க்கை தான் கொடுத்துட முடியுமா? பதில் சொல்லு. முடியாதுல்ல? நான் கேக்குற கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே. என் பிள்ளைக்கு எப்படி உன்னால நல்ல வாழ்க்கையை கொடுத்துட முடியும்? முதல்ல உன்னை காப்பாத்திக்கிறதுக்கான வழியை பாரு, அப்புறம் வந்து குழந்தைய கேளு. போடி போ. ஏய், என்ன நின்னுட்டே இருக்கீங்க? போங்க, கிளம்பி போங்க. போன்னு சொல்றேன்ல. வாமா. போங்க. அண்ணி, என் அண்ணன் இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது. எங்க அம்மா தான் நம்ம குடும்பத்து மேல இருக்க கோவத்துல ஏதேதோ சொல்லி அவனை இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்கிறாங்க. எங்க மேல கோபம் இருந்தா அத எங்க கிட்ட அவங்க காமிக்கலாம்ல. எங்களை காரணமா வச்சு தேவி அண்ணியை ஏன் பழி வாங்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. இது உங்க மேல உள்ள கோவம் மட்டும் இல்ல ஷாலினி. உங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே எங்க குடும்பத்து மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தது கிடையாது. நாங்க அவங்களுக்கு சமமானவங்க இல்லைங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அவங்க விருப்பத்தை மீறி விக்னேஷும் தேவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மொத்த குடும்பத்து மேலயும் அவங்க வெறுப்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மனசுல அந்த எண்ணம் இருந்துகிட்டு தான் இருக்கு.